ஒருத்தனோட அடையாளத்தை அழிச்சிட்டா அதுக்கப்புறம் அவன் அகதிதான். ஒவ்வொரு அடையாளத்தையும் அழிச்சிட்டான். பட் தமிழ்நாட்டுல சான்ஸே இல்லை சார். சார் இங்க காலமாட்டம் ஜல்லிக்கட்டுக்காக தான் வளர்க்குறாங்க. உறுதியாக தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறும். மாணவர்களும் இளைஞர்களும் எதிர்பார்த்த அந்த வாடிவாசல் விரைவில் திறக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு காளைகள் துள்ளி குதித்து வெளியே வரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதமரை சந்திக்க டெல்லி புறப்பட்ட முதலமைச்சர் ஒரு நாள் அங்கேயே தங்கினார். நிச்சயம் நல்லது நடக்கும் என திருக்குறளை மேற்கோள் காட்டி புன்முறுவலோடு டெல்லியிலிருந்து மாணவர்களுக்கு செய்தி சொன்னார். இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மீது ஆதரவு, எதிர்ப்பு என எதுவாக இருந்தாலும் முதலமைச்சர் என்ற முகத்தை காட்டாமல் பன்னீர்செல்வமாகவே ஜல்லிக்கட்டு விவகாரத்தை அணுகினார். அறவழியில் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த நம்முடைய மாணவ செல்வங்களுக்கும் இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கட்டுப்பாடு காத்து சட்டத்தின் வழி நின்று எந்தவித சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும் ஈடுபடாமல் அறவழி போராட்டம் நடத்திய மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்களுக்கு ஏற்கனவே நான் அறிக்கையின் மூலமாக நன்றி சொல்லியிருக்கிறேன். மீண்டும் மீண்டும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஜல்லிக்கட்டு உலகத் தமிழர்களின் உரிமை குரல். நாடு கேட்ட தீர்ப்பையே வாங்கி தந்த பெருமையே தை பிறந்த நாளிலே தைரியம் பிறந்ததே. இந்த மண்ணும் மக்களும் கதிரும் காளையும் எங்கள் ஜல்லிக்கட்டு நாயகருக்கு நன்றி சொல்கிறது.